நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. நடிகை சமந்தாவும் நாகார்ஜுனாவின் மகனான நடிகர் நாக சைத்தன்யாவும் சில வருடங்களுக்கு முன்பு காதலித்து வந்த நிலையில் கடந்த 2017ஆம் ஆண்டு இருவரும் திருமணம் செய்தனர். ஆனால் 4 ஆண்டுகளிலேயே இருவரும் சட்டப்பூர்வமாக விவாகரத்து பெற்று பிரிந்தனர். விவாகரத்திற்கு பின் சமந்தாவும் நாக சைத்தன்யாவும் பல்வேறு விமர்சனங்களை எதிர்கொண்டனர். இதனையடுத்து நாக சைத்தன்யா நடிகை சோபிதா துலிபாலாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இந்நிலையில் கடந்த 1ஆம் தேதியன்று சமந்தாவிற்கும் இயக்குனர் ராஜ் நிடிமோருவிற்கும் கோவை ஈஷா மையத்தில் திருமணம் நடைபெற்றது. திருமண புகைப்படங்களை சமந்தா தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்ட நிலையில் திரைப்பிரபலங்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்து ஹாட்டின்களை பறக்க விட்டனர். மேலும் அதே நாளிலேயே நாக சைத்தன்யா தூதா திரைப்படம் வெளியாகி 2 ஆண்டுகள் ஆனதாக அவர் கையை காட்டியவாறு நிற்கும் புகைப்படம் ஒன்றை சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார். இது சமந்தாவின் ரசிகர்களை கோபமடைய செய்தது. நடிகை சமந்தா த ஃபேமிலி மேன் 2 திரைப்படத்தில் நடித்த போது அத்திரைப்படத்தின் இயக்குனர் ராஜ் நிடிமோருவோடு காதல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. ராஜ் நிடிமோருவிற்கு ஏற்கனவே ஷாம்லி தே என்பவரோடு திருமணமாகி பின்னர் விவாகரத்து பெற்று இருவரும் பிரிந்தனர். தமிழ் சினிமாவில் நெஞ்சிருக்கும் வரை வெடி போன்ற படங்களில் நடித்த பூனம் கவுர் டிசம்பர் 1ஆம் தேதியன்று தனது எக்ஸ் தள பக்கத்தில் ஒரு பதிவை பதிவிட்டிருந்தார். அந்த பதிவில் ஒரு குடும்பத்தை அழித்துவிட்டு நீ ஒரு குடும்பத்தை உருவாக்கி கொண்டாய், நன்றாக படித்த சக்தி வாய்ந்த மற்றும் சுயநலமான பெண், PR வேலையால் உங்களை புகழ்கிறார்கள், பணத்தால் பலவீனமான மோசமான நிலையில் உள்ள ஆண்களை வாங்க முடியும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இவர் யாரை இவ்வளவு மோசமாக விமர்சிக்கிறார் என பலரும் கேள்வி எழுப்பி வந்தனர். இந்நிலையில் ராஜ் நிடிமோருவின் முன்னாள் மனைவி ஷாம்லி தேவின் இன்ஸ்டா ஸ்டோரி தற்போது பேசுபொருளாக மாறியுள்ளது. அந்த பதிவில் நீங்கள் தந்த அன்புக்கும் இனிய வார்த்தைகளுக்கும் நன்றி. நேற்று இரவு என்னால் நிம்மதியாக தூங்க முடியவில்லை. பல விஷயங்களை சிந்தித்தேன். தன்னிடம் வரும் நல்ல எண்ணங்களை தான் கவனிக்காமல் இருப்பது சரியல்ல என உணர்ந்தேன் என குறிப்பிட்டார். பல ஆண்டுகளாக மெடிடேஷன் ஆன் பின் ஹார்ட்ஸ் பயிற்சி செய்து வருகிறேன். அதில் உலகில் வாழும் அனைத்து உயிர்களும் அமைதி, அன்பு, மன்னிப்பு, கொடை, கருணை பெற வேண்டும் என பிரார்த்தனை செய்து வருகிறேன். இன்று நான் பிரார்த்தித்ததற்கான பலனை பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தனக்கு PR செய்வதற்கு டீம் எல்லாம் இல்லை. என் சமூக வலைதள பக்கத்தை நானே நேரடியாக பார்த்துக் கொள்கிறேன். சமூக வலைதளம் என்பது மரியாதையுடனும் எதிர்மறை எண்ணங்கள் இல்லாத சூழலாகவும் இருக்க வேண்டும். தயவு செய்து அதனை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள் என அவர் கோரிக்கை வைத்துள்ளார். மேலும் மற்றொரு ஸ்டோரியில் டிராமா, பிரேக்கிங் நியூஸ் தேடும் யாருக்கும் இங்கே ஒன்றும் கிடையாது. மீடியா கவரேஜ், பிராண்ட் ப்ரமோஷன், பெய்ட் பார்ட்னர்ஷிப், அனுதாபம் என எதையும் நான் எதிர்பார்க்கவில்லை. யாரிடமும் எதையும் விற்கவும் முயலவில்லை என்று ஷாம்லி தே பதிவிட்டார். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.